நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா சிஎம்ஏ ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ரீசெண்டா வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க ஒண்ணு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம போனோம் அப்படின்னா நிறைய பேர் கேட்கறது வந்து என்ன டிசம்பர் 10 எக்ஸாம் வச்சுட்டு ஜாலியா வந்து ஃபங்க்ஷன் வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க ப்ரோ. இப்போ நம்ம வந்து ஒருவேளை சரியா ப்ரிப்பரேஷன் பண்ணாம இருக்கோமான்னு சொல்லிட்டு நம்ம எங்க மேலே உங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ட் வந்து லூஸ் ஆகிற மாதிரி இருக்கு. இப்போ நாங்க சரியா பண்றோமா தப்பா பண்றோமா எனக்கு தெரியல. ஸோ உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஃப்ரீ அட்வைஸ், அது கரெக்டான ஒரு சொல்யூஷன் கொடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டாங்க. ஒருத்தர் சொல்ல நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க ஒண்ணு கம்பெனி சைடு பார்த்தோம்னா கம்பெனி சைடு ஒன்று, இல்லை ஒரு ஃபங்க்ஷன் போனால் ஃபங்க்ஷன் சைடு ஒன்று, இல்லை வெளியில ஃபேமிலியோட ஒரு என்ஜாய் பண்ணோம்னா அங்கே ஒன்று, இப்படிங்கிற மாதிரி நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு வந்து இது கரெக்டான ஒரு சொல்யூஷன் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஓகே, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஓகேங்களா, இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒன்று சொல்லிக்கிறேன். நீங்க இது வரைக்கும் லைஃப்ல வந்து நிறைய பேர் உங்களுக்கு வந்து ஒன்னா சொல்லிப்பாங்க. என்ன சொல்லிப்பாங்க அப்படின்னா வேற டேக்கு வந்து 10 ஹவர்ஸ் படிக்கணும், 12 ஹவர்ஸ் படிக்கணும், 14 ஹவர்ஸ் படிக்கணும், 12 ஹவர்ஸ் படிச்சா மட்டும் தான் நீ பாஸ் பண்ண முடியும். லாஸ்ட் 2 months வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஃபங்க்ஷனோ இல்ல எந்த ஒரு தியேட்டர் போறதோ, டூர் போறது, ட்ரிப் போறது, இந்த மாதிரிலாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க ப்ரோ. இப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நான் ஒன்னே ஒன்று சொல்றேன். நீங்க ட்ரிப்பு, இந்த டூரு இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஒரு நவம்பர் 10க்கு மேல, நவம்பர் 15க்கு மேல நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம், நோ இஷ்யூஸ். பட் இப்பவே அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது வந்து மேண்டேட்டரி கிடையாது. ஓகே, அப்போ நான் சொல்றது தப்பா கூட மேபி தெரியலாம் சில பேருக்கு. ப்ரோ நீங்க சொல்றது தப்பு, அப்பெல்லாம் கிடையாது, ஃபங்க்ஷன்ஸ் போயிட்டோம்னா எங்க லைஃப் யார் பாப்பா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். சரி கைஸ், நான் ஒன்னே ஒன்று சொல்றேன். ஒரு நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது 2 ஹவர்ஸோ 3 ஹவர்ஸோ இருக்க போகுது. அந்த 3 ஹவர்ஸ்ல நம்ம எவ்வளவு படிச்சிட போறோம்? ப்ராக்டிகலா யூஸ் பண்ணுங்க, எவ்வளவு படிச்சு போறோம்? ஒரு 2 monthsமே 60 daysமே ஃபங்க்ஷனா இருக்க போறோம். இல்ல அந்த ஒரு நாள்ல ஒரு கொஸ்டின் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு நம்ம பெரிய லெவல்ல எதுவும் மாறிட போறது கிடையாது. நம்மளோட ரிசல்ட்ல ஒரு பெரிய லெவல் இம்பாக்ட் பண்ண போறது கிடையாது. ஓகேங்களா, இப்படி சொல்றது வந்து நிறைய இடத்துல சொல்லுவாங்க. இப்ப எனக்கும் வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய பேர் சொல்லிருக்காங்க 12 ஹவர்ஸ் நீ படிச்சாதான் நீ பாஸ் பண்ண முடியும், பேசாம ஃபுல்லா வந்து 4 ஹவர்ஸ் இந்த மாதிரிலாம் படிக்காம 12 ஹவர்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்மை என்னோட ஃபவுண்டேஷன் ஸ்டேஜ்லயே கூட சொல்லியிருக்காங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம பாஸ் பண்ணலையா, இல்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணலையா, நான் சொல்லிக் கொடுக்குற ஸ்டூடெண்ட்ஸ் அகாடமிக் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணலையா, அதெல்லாம் கிடையாது. இவ்வளவு ஹவர்ஸ் படிச்சாதான் பாஸ் பண்ணுவோம். நீ 6 ஹவர்ஸ் படிச்சிருக்கியா, நீ ஃபெயில் ஆயிடுவ. நீ 18 ஹவர்ஸ் படிக்கிற, நீ பாஸ் ஆவ. நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன், 18 ஹவர்ஸ் படிச்சு சிஎம்ஏ வேண்டான்னு சொல்லிட்டு போனவங்களும் இருக்காங்க, 18 ஹவர்ஸ் படிச்சு பாஸ் பண்ணவங்களும் இருக்காங்க, 2 ஹவர்ஸ் படிச்சு பாஸ் பண்ணவங்க இருக்காங்க. இப்ப நீங்க போக்கஸ் பண்றது 18 ஹவர்ஸ் படிச்சாதான் பாஸ் பண்ண முடியும், 2 ஹவர்ஸ் படிச்சவங்க பாஸ் ஆகலன்னு சொல்றது வந்து லாஜிக் கிடையாது. அப்படி யாரும் சொன்னாலும் நம்ப வேண்டாம். எப்படி படிக்கிறோங்கிறதா மேட்டரே தவிர எவ்வளவு ஹவர்ஸ் படிக்கிறோங்கிறது மேட்டர் கிடையாது. இவ்வளவு ஹவர்ஸ் நம்ம எல்லாம் சரி ஓகே, அப்ப நாளைல இருந்து எல்லாரும் இவ்வளவு ஹவர்ஸ் படிக்கிறோம், எல்லாரும் இவ்வளவு லெவல்ல ஹவர்ஸ் படிக்கலாம், எல்லாரும் பாஸ் பண்ணணும்ல, நல்லா சூப்பரா இதுல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் எல்லாரும் ஈக்குவலா படிக்கலாம், எல்லாரும் பாஸ் பண்ணணும்ல, எல்லாருக்கும் ஒரே நாலேஜ் தான் இருக்கு நமக்கு. சரிங்களா, அதனால இந்த கான்செப்ட்லாம் வந்து தப்பான ஒரு கான்செப்ட். நிறைய பேர் வந்து இப்படி சொல்றாங்க, அப்படிலாம் கிடையாது. நான் பார்த்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்லாம் வந்து 6 ஹவர்ஸ் தான் தூங்குறதே செய்வாங்க, 18 ஹவர்ஸ் படிப்பாங்க, கேப் விட்டுலாம் படிப்பாங்க. ஃபுல்லா அவங்களுக்கு வந்து நைட் ஸ்லீப்பிங் ஹவர்ஸ் 6 ஹவர்ஸ் தான், ஃபுல்லா படிப்பு தான் இருப்பாங்க. ஓகே, ஒரு அட்டம் தான் ஐ திங்க் எழுதலாம் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எக்ஸாமே எழுதல, டிராப் அவுட் பண்ணி போயிட்டாங்க. ஓகேங்களா, ப்ரெஷர். அதே இடத்துல இன்னொருத்தவங்க எனக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவங்க. ஆக்சுவலி வந்து அவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா நான் கேட்பேன், என்னப்பா இப்படிதான் படிக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, ஒண்ணு இல்ல, ஜஸ்ட் 2 ஹவர்ஸ் தான், ஜஸ்ட் 2 ஹவர்ஸ் படிப்பாங்க. எப்படி இது ஹவுஸ் இட் பாசிபிள் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது, கிளாஸ் அப்படியே வந்து அட்டன் பண்றது, அப்படியே போயிடுறது, அவ்வளவுதான். ஜஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ் ரிவிஷன் பண்ணுவாங்க, முடிஞ்சு அவ்வளவுதான், பாஸ் பண்ணாங்களே, ஃபர்ஸ்ட் அட்டம்ல பாஸ். ஓகேங்களா, அந்த இவ்வளவுதான் படிக்கணும், அந்த இவ்வளவு அதெல்லாம் கிடையாது. இங்க என்ன இருக்குங்கிறதா மெயின். ஹவர்ஸ் டசன்ட் மேட்டர். தயவு செஞ்சு உங்களை சுத்தி இருக்கவங்க இவ்வளவு ஹவர்ஸ் படிச்சாதான் பாஸ் பண்ண முடியும், தியேட்டர் போகாத, ஃபங்க்ஷன் போகாத, டூர் போகாத, ட்ரிப்பு போகாத, இவங்க கூட சுத்தாத, அவங்க கூட சுத்தாத, அங்க பண்ணாத, இதை பண்ணாத, என்னன்னாலும் சொல்லட்டும், அவங்க என்னன்னாலும் சொல்லட்டும், அதை பத்தி கன்சிடர் பண்ணாதீங்க. மினிமம்னு ஒண்ணு இருக்கு, மினிமம் டு மேக்ஸிமம் ஒண்ணு இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 2 to 3 ஹவர்ஸ் ஆச்சு படிக்கணும்னு சொல்லிருக்கு, அதை படிச்சுக்கோங்க தான் நான் சொல்ல வரேன். அதை விடக்கூடாது. ஓகேங்களா, அதை விடக்கூடாது. நான் சொன்னாங்க அந்த 2 ஹவர்ஸ், அவங்க டெய்லி 2 ஹவர்ஸ் படிக்கிறாங்க, அந்த பாஸ் பண்ணிருந்தாங்களா அவங்க, அந்த மாதிரி பண்ணணும். பட் நீங்க அதை கட் பண்ணீங்கன்னா அது உங்களோட தப்பு. ஓகேங்களா, அதை கட் பண்ண வச்சீங்கன்னா அது உங்களோட தப்பு. டெய்லி 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் ஆச்சு படிச்சு ஆகணும். நான் தான் சொல்றேன்ப்பா, நான் என்ன சொல்ல வரேன்னா ப்ரோ, நான் ஃபுல் டைம் சேமே பண்றேன் ப்ரோ, வீட்டில தான் ப்ரோ இருக்கேன், நான் எவ்வளவு நான் படிக்கலாம் அப்படி கேட்டீங்கன்னா பொறுமையா படிக்கலாம்ப்பா. என்னப்பா ஃபார்ம் மட்டும் நல்லா நீட்டா போட்டு அழகா பொறுமையா ஒன்னா பண்ணலாம். ஒரு நாளைக்கு 8 ஹவர்ஸ் படிக்கலாம். நான் ஃபுல் டைம் சேமே பண்றேன், வீட்டில தான் ப்ரோ இருக்கேன் அப்படின்னா 8 ஹவர்ஸ் படிக்கலாம் தான் சொல்றேன், படிக்கணும்னு சொல்லல. படிக்கலாம்ங்கிறது வேற, படிக்கணுங்கிறது வேற. படிக்கணும்னா படிச்சே ஆகும்னு சொல்றது. படிக்கலாம்ப்பா, தாராளமா பொறுமையா நீங்க படிங்க அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன் வீட்டுல இருக்கும்போது. சரி, இப்ப இவங்க சொல்றாங்க 16 ஹவர்ஸ் 15 ஹவர்ஸ்னு. அப்போ எல்லாருமே இப்ப சிஎம்ஏ பண்றவங்க எங்க இருக்காங்க? ஒருத்தவங்க காலேஜ் போறாங்க, ஒருத்தவங்க ஒர்க்கிங் பர்சன், எல்லாமே இருக்காங்க. அப்ப வீட்டுல இருந்தாதான் சிஎம்ஏ படிச்சா பாஸ் பண்ண முடியும், வேலைக்கு போனா பாஸ் பண்ண முடியாது, காலேஜ் போனா பாஸ் பண்ண முடியாது, ஆர்டிகல்ஷிப் போனா பாஸ் பண்ண முடியாது. அந்த லாஜிக்கே தப்பான லாஜிக்குங்க.
நான் பார்த்த வரைக்கும் நிறைய சொல்றேன், நிறைய பேர் நான் சொல்றேன். என் கிளாஸ் அட்டன் பண்ணுவாங்க, மார்னிங் 6 to 8 கிளாஸ், 9 o'clock காலேஜ், 6 o'clock வீட்டுக்கு வந்துருவாங்க. 6 to 9, 6 to 6 o'clock வீட்டுக்கு வந்து, அதாவது ஒரு 4:30 5:30 வந்துட்டு 6 o'clock படிக்க ஆரம்பிப்பாங்க. 6 to 9 ஓகேங்களா. ரிவிஷன் மார்னிங் கிளாஸ்ல என்ன நடந்துச்சு, ரிவிஷன் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல பாஸ் முடிஞ்சு. இப்போ இவங்க வந்து பாத்தீங்கன்னா எஃபோர்ட் போட்டது எவ்வளவு நேரம், மேபி என் கிளாஸ்ல 2 hours இருந்திருக்கலாம், அங்க படிச்சது ஒரு 3 hours 5 hours தான். நல்லா பார்த்தா 3 hours இவங்க படிச்சது, 2 hours கிளாஸ்ல வந்து சொன்னதை லிசன் பண்ணது, இவ்வளவுதானே, பாஸ் பண்ணலையா அவங்க. அதனால வந்து இதெல்லாம் ஸ்ட்ரிக்ட்லி ரெஸ்ட்ரிக்டட் கான்செப்ட்லாம் வந்து நீங்க கன்சிடர் பண்ணாதீங்க. அது சொல்றது சொல்லிட்டு தான் இருப்பாங்க. நம்ம வந்து நெகட்டிவ் சைடை ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது, பாசிட்டிவ் சைடை ஃபோக்கஸ் பண்ணணும். எல்லாரும் 18 hours 15 hours படிக்கணும்னா யாரும் வேலைக்கு போக கூடாது, எல்லாம் வீட்டில தான் இருக்கும். கரெக்டுங்களா? சரிப்பா, ஒரு கம்பெனில நம்ம இப்போ ஒர்க் பண்றோம், 15 hours நீ படிச்சாதான் பாஸ் பண்ண சொல்றாங்க. நான் 10 hours கம்பெனில ஒர்க் பண்ண வச்சுக்கோங்க, 10 hours கம்பெனில போயிடுது, மிச்சம் 14 hours டிராவல் எங்க இருக்கு, டிராவல் ஹவர்ஸ் இருக்கு, லஞ்ச் இருக்கு, இதெல்லாம் நம்ம எங்க போய் சேர்க்க? ஓகே, அப்ப அவங்களாம் பாசிபிள் இருக்கா? நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒன்னே ஒன்று நல்லா வச்சுக்கோங்க. நான் நிறைய பேர் பார்த்தது வரைக்கும் நான் சொல்றேன். ஓகே, ஒரு பர்சன் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஏஜ் வந்து 28 நினைக்கிறேன். ஓகே, அவங்க அதுதான் ஒர்க்கு டெய்லி வந்து எக்ஸாம் டைம்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ப்ரெஷர் பண்ணிக்கிட்டாங்க. 12 hours, இப்ப நாளைக்கு எக்ஸாம், இன்னைக்கு முந்தின நாள் 12 hours படிச்சு ரொம்ப ப்ரெஷர் ஆகி நெக்ஸ்ட் டே எக்ஸாம்ல அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி ட்ரௌசியா இருந்தது, ரொம்ப தூக்கம் வர்ற மாதிரி இருந்தது, சரியா ஃபோக்கஸ் பண்ணாம எக்ஸாம் சரியா பண்ணல. அப்ப அவ்வளவு தூரம் படிச்சு என்னங்க யூஸ்? ஓகே, அதெல்லாம் வந்து பயத்துல படிக்கிறது. நான் என்ன சொல்றேன்னா, முந்தின நாள் இவ்வளவு படிச்சாதான் மறுநாள் எக்ஸாம் வருங்கிற கிடையாது. அந்த பிஃபோர் டேங்கிற ஒரு கான்செப்டை வைங்க, நான் வேணான்னு சொல்லல. பட் பிஃபோர் டே இவ்வளவு படிக்கும் நீங்க நினைக்கிறீங்க, ஓகேங்களா? இவ்வளவு படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா எக்ஸாம்ல இவ்வளவுதான் வரும், இவ்வளவு இருக்கீங்கன்னா இவ்வளவுதான் ஞாபகம் இருக்கும், இவ்வளவுலாம் இருக்காது. எல்லாத்தையும் போட்டு முந்தின நாள் வந்து நம்ம பிஃபோர்ல வந்து நம்ம 10 hours 12 hours 13 hours 14 hours எக்ஸாம் பிஃபோர் எல்லாம் நிறைய பேர் தூக்கமே இல்லாம பண்றதெல்லாம் இருக்காங்க. அதெல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இந்த செட் ஆஃப் ஸ்டேஜ்ல நான் சொல்றதுல எத்தனையோ பேருப்பா 2 hours 3 hours படிச்சு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நாளைக்கு எக்ஸாமா, மார்னிங் ஒரு 3 hours, ஈவினிங் ஒரு 3 hours, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நைட் 9:30 ஸ்லீப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்துச்சு ஃப்ரெஷ்ஷா எழுந்து போய் படிச்சு பாஸ் பண்ணவங்க இருக்காங்க. பயத்துல படிக்காதீங்க, புடிச்சு படிங்க, புரிஞ்சு படிங்க. எஜுகேஷன் நம்ம படிக்கிறத தாண்டி ஹெல்த் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹெல்த் இல்லாம நம்மளால வந்து ஒன்னும் இது பண்ண முடியாது. ஓகேங்களா? இப்ப ஹெல்த் சரியில்லை அப்படின்னா என்ன பண்ண முடியும்? நீங்க இவ்வளவு தூரம் படிச்சு உங்களால சப்போர்ட் பண்ண முடியுமா? கொஞ்சம் தலை சுத்திருச்சுப்பா, சரியா சாப்பிடலப்பா, பிரஷர்ல என்னப்பா பண்ணுவீங்க? நீங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு படிச்சீங்க, வேஸ்டா தானே போகுது. அப்ப அந்த வேஸ்ட்டுக்கு யார் ரீசன்? நீங்க தானே ரீசன். ஓகே, அதனால வந்து இந்த அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க, அவங்க எல்லாம் சொல்லிட்டு போகட்டும், அவங்களாம் சொல்லிட்டு போட்டோம். இப்போ நீங்களும் சொல்றீங்க, நீங்க சொன்ன நடக்குமா? நடக்கும் சொல்றது வந்து நான் வீடியோல யூடியூப்ல வீடியோ போட்டிருக்கேன், அத்தனை பேர் பாஸ் பண்ணிருக்காங்களே, அவங்க யாரும் வந்து 8 hours மேல படிச்சவங்க கிடையாது. மேக்ஸிமம் 8 hours மேல ஒருத்தர் கூட படிக்கல. 6 hours 7 hours தான் வீடியோஸ்ல நான் பாஸ் பண்ணாம சொல்லி போட்டுப்பேன்ல. யாரும் 8 hours மேல படிச்ச கிடையாது. பாஸ் பண்ணிருக்காங்கல்ல, உங்களுக்கு அந்த மாதிரி தானே மார்க்ஸ் வேணும். அப்ப நீங்க 18 hours படிக்கணுமா? இந்த மாதிரி ட்ரிப்பை கேன்சல் பண்ணுமா? அதுல பாஸ் பண்ணாம இருக்காங்களா, அவங்க எல்லாம் எக்ஸாம் பிஃபோர்டவே வந்து அவங்களோட ஓன் சிஸ்டர் ஓன் பிரதருக்கு மேரேஜ் அட்டன் பண்ணிட்டு போய் எக்ஸாம் எழுதுனாங்க. ஓகேங்களா? அப்ப யாராவது ஒருத்தவங்க வந்து மேரேஜ் அட்டன் பண்ணாத இது பண்ணான்னு சொன்னா ஓகே தான், நான் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. ஓகேங்களா? பட் இங்க நடந்திருக்க பாஸ் பண்ணிருக்காங்கல்ல, பாஸ் பண்ணவங்கள ஃபோக்கஸ் பண்ணுங்க. யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா வந்து அது நடந்துருமோ, அப்ப நமக்கு இவ்வளவுதான் அப்படிங்கறத நீங்க ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி நிறைய பேர் சொல்றது இன்னொன்று இருக்கும், எக்ஸாம் டிசம்பர் எழுதுறீங்களா, அப்ப அக்டோபர் மந்த்ல நீங்க படிச்சு முடிச்சிருக்கணும், ரிவிஷன் முடிச்சிருக்கணும், நீங்க வந்து இப்ப கொஸ்டின் பேப்பர் வந்து ரிவிஷன் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரோ நான் இங்க எங்க அகாடமில கிளாஸே முடியல ப்ரோ, நான் என்ன ப்ரோ பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நான் ஒன்னே ஒரு சிம்பிளா சொல்றேன், ஜூலை 31 வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் நடந்துச்சு, அட்மிஷன் நடந்துச்சு. ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர்ல ஒரு குரூப் எழுதுறாங்க. எப்படி ஆகஸ்ட் செப்டம்பர்ல மட்டும் ஒரு ஸ்டூடெண்டால ரிவிஷன் பண்ணி முடிச்சு அக்டோபர் நவம்பர்ல படிக்க முடியும்? ஓகேங்களா? லாஜிக் இருக்கு. இப்ப நீங்க கூகுளே போட்டீங்கன்னா எவ்வளவு மந்த்ஸ்க்குள்ள வந்து ஒரு கிளாஸ் முடிச்சுட்டு நம்ம ரிவிஷன் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா என்ன சொல்லணும்னா, டிசம்பர் எக்ஸாமா, நீ அக்டோபருக்கு முன்னாடியே வந்து எல்லா கிளாஸ் அட்டன் பண்ணி முடிச்சு நவம்பர் ஃபுல்லா நீ ரிவிஷன் மட்டுமே வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் ரியாலிட்டிக்கு இட்ஸ் நாட் பாசிபிள். அப்படி நீங்க அது வந்து அந்த மாதிரி இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த அட்டெம்ப்ட் எழுதக்கூடாது, 1 year கழிச்சு தான் எழுதணும். அப்படி நீங்க பண்ணணும்னு நினைச்சீங்க, கிளாஸஸ் எல்லாம் சீக்கிரமா முடியணும் உங்களுக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா 1 year வெயிட் பண்ணி பண்ணணும். இல்ல நான் 6 months வெயிட் பண்ணாலும் இதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அப்போ இப்படி பண்ணா பாஸ் பண்ண முடியாதுன்னா அப்படிலாம் கிடையாது. 4 months அட்டன் பண்ணி எத்தனை பேர் பாஸ் பண்ணிருக்காங்கல்ல, அதெல்லாம் லாஜிக்கே கிடையாதுப்பா. லாஜிக்கெல்லாம் அந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சொல்லுவாங்க, அதெல்லாம் நீங்க கன்சிடரே பண்ணாதீங்க. ஓகேங்களா? அக்டோபருக்குள்ள ரிவிஷன் பண்ண சொல்றாங்க, நான் நவம்பர்ல நிறைய பேர் எங்கிட்ட கேக்குறது, ஜூலை 30 ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அக்டோபர் 1 எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட் மெசேஜ் பண்ணாங்க, ப்ரோ எங்க அகாடமில என்ன போர்ஷன் முடிக்கல ப்ரோ. எப்படிப்பா முடிக்க முடியும்? நீங்க ஜாயின் பண்ண ஜூலை 30, ஆகஸ்ட் செப்டம்பர் 2 monthsல எப்படி முடிக்க முடியும்? 1 monthக்கு ஒன் சப்ஜெக்ட்டுக்கு 1 month வச்சா கூட 2 subject தான் முடிக்க முடியும். எப்படி முடிக்க முடியும்? ஓகே, அப்ப நீங்க அது சீக்கிரமா முடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க சீக்கிரம் அட்மிஷன் போட்டுக்கணும். கரெக்டா? இதுதான் லாஜிக். ஓகேங்களா? சரி, என் அகாடமில நவம்பர் 20 வரைக்கும் போர்ஷன் கொண்டு போறாங்க. நானே எடுத்துக்கிறேன்,
நான் டிசம்பர் 10 எக்ஸாம்னா நான் என்னோட கிளாஸை பொறுத்த மட்டும் வந்து நவம்பர் 20 நவம்பர் 15 வரைக்கும் நான் கிளாஸ் எடுத்திருக்கேன். அந்த அட்டம்ல வந்து யாரும் பாஸே ஆனதில்ல, எல்லாரும் ஃபெயில் அப்படிலாம் கிடையாது. கிளியராக எத்தனை பேர் இருக்காங்க ஓகேங்களா, பாஸ் பண்ண எத்தனை பேர் இருக்காங்க, எக்ஸாம்ஸ் எடுத்தவங்க இருக்க தான் செய்யறாங்க. அதெல்லாம் கிடையாது, நம்ம எப்படி எடுத்து கொண்டு போறோங்கிறதுல இருக்கு. நான் அதுதான் நான் என்ன சொன்னேன், ஃபுல்லா சும்மா இருந்துட்டு ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் ஃபுல்லா சும்மா இருந்துட்டு நவம்பர் மந்த் புக்கை டச் பண்ணி டஸ்ட் எடுத்துட்டு படிக்கிறது கான்செப்ட் கிடையாது. டெய்லி 2 ஹவர்ஸ் படிக்கிறது. இப்ப நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, ப்ரோ டிசம்பர் மந்த் எக்ஸாம், இது வரைக்கும் நான் புக்கை டச்சே பண்ணல, இப்பதான் புக்கை நான் ராப்பர் கிழிக்கிறேன், நான் பாஸ் பண்ண முடியுமான்னு நேற்றுக்கு கேட்கறாங்க. நான் என்ன சொல்றேன் இதுக்கு ஓகேங்களா, அவங்க சொல்றாங்க ப்ரோ நான் 24 ஹவர்ஸ் படிக்க ரெடி ப்ரோ. சொல்லலாம்ப்பா, ரியாலிட்டின்னு ஒண்ணு இருக்குல்ல, 2 நாள் தான், ஹெல்த்ங்கிறது ஒண்ணு தாங்காது. ஜஸ்ட் 2 days தான் 24 ஹவர்ஸ் படிக்கணும். நீங்க அவ்வளவு பெரிய சரி அப்ப இவ்வளவு 2 months என்ன போச்சு, எங்க போச்சு? இல்ல ப்ரோ ஒர்க்ல கொஞ்சம் டைட் ஆச்சு. ஓகே, நான் என்ன சொல்ல வரேன்னா அன்னைக்கு நீங்க 2 hours படிச்சா இவ்வளவு கஷ்டப்பட தேவையில்லை. அவங்க கேட்கிற கொஸ்டின், ப்ரோ நான் 24 hours படிக்க ரெடி, நான் பாஸ் பண்ண முடியுமா? 24 hours படிக்க ரெடி, சாப்பிடுறது, ரெஃப்ரெஷ் ஆகுறது, தூங்குறது, இதெல்லாம் எங்க போய் சேர்க்கிறது? ஓகே, எனக்கு விஷயம் புரியல. நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்க பிளான் இருக்கணும். எப்படி தெரியுமா, டிசம்பர் எக்ஸாம் எழுதுறேன்னா ஜூலைல இருந்து ஆரம்பிச்சு, இல்ல ஜூலை ஆகஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு நாளும் 2 hours 3 hours படிச்சு போனீங்கன்னா ஸ்மூத்தா மூவ் ஆக போயிட்டு இருக்கும். அக்டோபர்ல தான் புக் ஓபன் பண்றேன்னு சொல்றதுக்கு வந்து என்கிட்ட ஆன்சர் கிடையாது. யாரும் தயவு செஞ்சு அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. இது வரைக்கும் நான் புக்கை இப்பதான் ஓபன் பண்றேங்கிறத நீங்க தயவு செஞ்சு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. நான் இந்த வீடியோல சொல்றது ஃபுல்லாமே ஜூலைல ஆரம்பிச்சு இல்ல ஆகஸ்ட்ல ஆரம்பிச்சு டெய்லி 3 hours படிச்சீங்கன்னா ஸ்மூத்தா மூவ் ஆகி போய்கிட்டே இருக்கும். சரிங்களா, அவ்வளவு அவங்களுக்கு தான் நான் சொன்னேன். டெய்லி படிக்கிறதுக்கு வந்து 18 hours தேவையில்ல. டிசம்பர் 10 தாங்க எக்ஸாம். டிசம்பர் 10 ப்ரோ அப்படிங்க, டிசம்பர் 10 அவ்வளவு நாள் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கோங்க. அவ்வளவு நாள் ஏங்க, அக்டோபர் 10 கூட இன்னும் வரலங்க. நான் அக்டோபர் 10 கூட இன்னும் வரல. 2 months வயசு பாத்தீங்கன்னா இருக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரீயா விட்டு ஒர்க் பண்ணுங்க, படிச்சுட்டு இருங்க, அவ்வளவுதான். நான் என்ன சொல்ல வரேன்னா, அக்டோபர் ஃபுல்லா இருக்கிற பூஜா ஹாலிடேஸ், தீபாவளி, எங்க ஃபேமிலியோட போனோம் இருக்கிற சந்தோஷங்களை ஃபுல்லா நீங்க இது பண்ணிக்கோங்க. ஒன்னே ஒண்ணு, உங்களுக்கு பாஸ் பண்ணணும்னு ஆசை இருக்கா? ஓகே, ரூல் நம்பர் 1. நிறைய பேர் சொல்லுவாங்க ஃபேமிலி ஃபங்க்ஷன் போகாத, தியேட்டர் போகாத, என்ஜாய்மெண்ட்டை கம்மி பண்ணு, படிப்புன்னு இருங்கிறாங்க. அதை முடிஞ்ச அளவுக்கு தள்ளி வைங்க. ஐ மீன் நான் எதை தள்ளி வைங்க சொன்னா, அவங்க சொல்றத தள்ளி வைங்க. என்ஜாய் பண்ணுங்க, நான் வேணா சொல்ல, பேரண்ட்ஸோட வெளியே போங்க, ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போங்க, எதுனாலும் போங்க. அட் சேம் டைம் கொஞ்சம் படிக்கவும் செய்யுங்க. இதுவும் பண்ணுங்க, இதுவும் பண்ண தான் சொல்றேன். இதை விட்டுட்டு இதை மட்டும் தான் நீங்க பண்ணணும் அப்படின்னு நான் சொல்ல, இதையும் பண்ணுங்க, இதையும் பண்ணுங்க தான் நான் சொல்றேன். சரிங்களா, தட்ஸ் ஆல். ஸோ அதனால ரெண்டுமே இருக்கட்டும். டெய்லி 3 hours இன்னில இருந்து ஆரம்பிச்சா கூட, ஐ மீன் இது வரைக்கும் போயிட்டு இருப்பீங்க, அதை அப்படியே கண்டினியூ பண்ணா கூட போகும். ஓகே, டெய்லி அன்னைக்கு படிச்சாலே மேக்ஸிமம் 8 hours வரைக்கும் போதும். நம்ம நார்மலா வந்து சொல்லலாம் இல்லையா, என்ன சொல்றது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 8 hours மேல படிச்சா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, 8 hours மேல படிச்சா என்ன பெரிய லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க மார்க். சரிங்களா, அவ்வளவுதான், போதும், தட்ஸ் ஆல். உங்களுக்கு இந்த வீடியோ உண்மையிலே ஓகே, நீங்க சொல்ற பாயிண்ட்லாம் கரெக்ட் தான் ப்ரோ, கரெக்ட் தான், வேலிடான பாயிண்ட் தான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஓகே பாருங்க. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஒரு லேடி ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் 6 o'clock, ஓகே 6, அவங்க ஆக்சுவலி அவங்களோட டாட்டர் 2 பேர் இருக்காங்க, அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்கூல்ல விட்டுட்டு ஆஃபீஸ் 9 o'clock போய் நைட்டு 6 o'clock ஈவினிங் 6 o'clock வீட்டுக்கு வந்து அந்த 2 பசங்களுக்கு வந்து ஃபுட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து நைட்டு 8ல இருந்து 10:30 வரைக்கும் படிச்சு ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லயே போத் குரூப் பாஸ் பண்ணாங்க. இவங்க 18 hours படிக்கல, 18 hours படிக்கல, 20 hours படிக்கல, 24 hours படிக்கல, 10 hours கூட படிக்கல, படிச்சது ஜஸ்ட் 2 hours. ஆனா நம்ம சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணாங்க. ஜூலைல ஆரம்பிச்சு நவம்பர் வரைக்கும் ஃபுல்லா, அவ்வளவுதான். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயப்படாம இதை மட்டும் கன்சிடர் பண்ணுங்க. யார் என்ன சொல்ல பெருசாக கன்சிடர் பண்ணாதீங்க. என்ஜாய் பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு என்ஜாய் பண்ணிட்டு சைட் பை சைட் படிங்க. என்ஜாய்மெண்ட் மட்டும் வேணா, என்ஜாய்மெண்ட் பிளஸ் எஜுகேஷன். ஓகே, விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். பார்க்கலாம்.